எனதன்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க. கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு பல கட்ட கஷ்டத்தை தாண்டி தாங்க இருக்கும். எதிலும் தெளிவோட இவங்க செயல்படுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய உறவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், துரோகத்திலிருந்து மீண்டு வர்றது குறித்து இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உறவுகளால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவற்றை எப்படி அடையாளம் கண்டு விலகிறது, பரிகாரங்கள் மூலமா வாழ்க்கையில வெற்றி அடைகிறது எப்படி அப்படிங்கறத பத்தி விரிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. துலாம் ராசிக்காரர்களே, நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சில தடைகள் உங்களை முன்னேற விடாம தடுக்குது. இந்த தடைகள் உங்களை தோக்கடிக்க வரல, உங்களை எழுப்பவே வந்திருக்கு. ஒரு சிறிய பரிகாரம் செய்வதன் மூலமா பெரிய மாற்றத்தை நீங்க காணலாம். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஊர் பெயருடன் கமெண்ட்ல எழுதுங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த துலாம் ராசிக்காரங்க எதையும் சீர்தூக்கி பார்க்கும் நியாயமான குணம் கொண்டவங்க. இவங்க மற்றவர் மனம் கோணாம நடக்கும் பண்பும் கலை நயமும் கொண்டவங்க. ஆனா துலாம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லது நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் துரோகம் நடக்குது. யாரை நம்புவது என்று தெரியாம இவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க உறவுகளுக்கு விரிசல் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க யாரை நம்பி உதவி செய்தார்களோ அவர்களே சதிவலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கசப்பான உண்மையை இவங்க ஏத்துக்கொள்ளணும். வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. ஜோதிட ரீதியா 7ஆம் மற்றும் 12ஆம் இடங்கள் நெருக்கடியான கிரக பார்வையில இருக்கிறதுனால இந்த நிலை உங்க வாழ்க்கையில ஏற்படுதுங்க. இந்த நிலை கூடிய விரைவில் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்கு நடக்கும் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்த சம்பந்தமானவர்களே நேர்மைய சிதைக்கிறாங்க. குடும்பத்திலேயே ஒளிந்திருக்கும் துரோகிகள் ரகசியங்களை வைத்து பகட ஆடிட்டு இருக்காங்க. 2ஆம் மற்றும் 7ஆம் இடங்கள் பலவீனமான பார்வையில இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவுனால துரோகம் நடக்குது. இவங்க உங்கள் பலவீனங்களை எதிரிகளிடம் காட்டி கொடுத்து உங்களை சுயநலவாதியா சுத்தச்சிட்டு இருக்காங்க. இரத்த பந்தத்தை விட நுணுக்கமான விஷயம் பாசம் காட்டும் சகுனிகள். இவங்க அன்பாக நடிப்பாங்க. ஆனா குடும்ப ரகசியங்களை எதிரிகளிடம் சேர்த்து நிம்மதியை கெடுப்பாங்க. 4ஆம் மற்றும் 7ஆம் இடங்கள் விசித்திரமான கிரக பார்வையில இருக்கிறதுனால இந்த நிலை ஏற்படுது. இவங்க உங்க வீட்டு விசேஷங்கள்ல முன்னின்று வேலை செய்பவர்களாக இருக்கலாம். ஆனா அந்தரங்க விஷயங்களை அறிந்தவர்களா இருக்கலாம். நண்பன் என்ற போர்வையில இருக்கும் நச்சு பாம்பு உங்க கவலைகள் மற்றும் ஆசைகளை அறிந்திருக்கும். ஆனா அதே நண்பன் உங்கள் தன்மானத்தை ஏலம் விட்டுருக்காங்க. கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா அதே நண்பன் உங்களோட கஷ்டங்கள்ல சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 12ஆம் இடம் கிரக சதியால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நண்பர்கள் வட்டத்துல துரோகம் நடக்குது. அவர்கள் உங்க ரகசியங்களை எதிரிகளிடம் சொல்லி உங்களை தகுதியற்றவர்களா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. துலாம் ராசிக்கு ஒரு திருப்பு முனை வரப்போகுது. உங்களை ஏமாளி என்று நினைத்தவர்கள் முன்னாடி அதே வசீகரத்தோட விஸ்வரூபம் எடுக்க போறீங்க.
இதற்கு சில அதிரடி மாற்றங்களை நீங்க செய்யணும். முதல்ல எல்லை நிர்ணயம் செய்யுங்க. உங்கள் அன்பை தாராளமா வைத்திருங்க, ஆனா அந்த ரங்கத்தை இரும்பு திரைக்கு பின்னால வையுங்க. மகாலட்சுமி வழிபாடு மற்றும் மொச்சை தானம் செய்யுங்க. வைரம் அல்லது மாலை அணியுங்க. வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க. துரோகம் செய்தவர்கள் மீது கோபம் கொள்ளாதீங்க. அவர்கள் செய்த வினையே அவர்களுக்கு நிச்சயமா பதிலடி கொடுத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றம் கிடையாது. நீங்க நல்லதே நினைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. நீங்க எண்ணியபடி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. ராசிக்காரர்கள் மற்றவர்களை பற்றி அதிகம் யோசிப்பாங்க, ஆனா அவர்களின் கஷ்டங்களை யாருமே புரிந்து கொள்றது இல்லைங்க. இதனால இவங்க தனிமையை நாடுறாங்க. 1000 பேர் பின்னாடி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் உங்க கூடவே இருக்காருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்குதுங்க. இந்த வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதுலாங்க உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலமே இருக்கு. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க. பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. இடமாற்றம் நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க.
கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியங்க. தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துங்கோங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க. வாழ்க்கையில் முன்னேற எதிர் நீச்சல் போடும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். மனசுல தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால அனுகூலம் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாம அனுசரித்து போறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். தெளிவான முடிவுகளின் மூலம் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்யறது நல்லது. பிள்ளைகள் நலனில அக்கறை காட்டுவீங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீங்க. மனதில் இருந்த குழப்பமான விஷயங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. கலைத்துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் வெற்றிக்கு உதவுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நடக்காத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. இந்த மாதம் சுபகாரியங்களில் இருந்த தடங்களெல்லாம் நீங்க போகுது. கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது.
தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்க போகுது. புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பு இருக்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகுதுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கிறது நல்லது. கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற போறீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. உதவிகளின் மூலம் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரவ போகுது. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. வாய்ப்புகள் குவிய போகுது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. பாடங்களை படிக்கும்போது மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.